అందరికీ నమస్కారం. இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அந்த மிஸ்டேக்ஸை எப்படிலாம் கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்கான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அப்போதான் நமக்கு டே டு டே லைஃப்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மாய்ஸ்சரைசிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் இந்த மாய்ஸ்சரைசிங். ஓகே, இப்போ மாய்ஸ்சரைசர் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, அது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா ஸ்மூத்தா இருக்கும், சாஃப்டா சப்பிளா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஓகேவா? இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் நம்ம ராங்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்கின்ல நெகட்டிவான சில விஷயம் நடந்துட்டு இருக்கும். இந்த வீடியோல நம்ம எப்படி கரெக்டா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா யூஸ்வலா நம்ம ஸ்கின்ல பார்த்தோம்னா பேரியர் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அந்த பேரியர் தான் பார்த்தோம்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எபிடர்மிஸ் தான் அந்த பேரியர்னு சொல்லுவாங்க. அந்த பேரியர் தான் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த பேரியர் என்ன பண்ணும்னா மாய்ஸ்டர் கண்டென்ட்டை உள்ள நல்லா வச்சுக்கும். பட் வெளியில இருந்து வர பாக்டீரியா, அலர்ஜென்ஸ், இரிட்டன்ஸ் இதுல எல்லாத்துலயும் இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறது தான் இந்த ப்ரொடெக்டிவ் லேயரோட வேலை. ஓகேவா? இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கின் எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்துக்கும் மேலேயுமே இருக்கிற பேர் தான் ப்ரொடெக்டிவ் லேயர். அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை நம்ம ப்ரொடெக்டிவா வச்சிருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வராது. இன்கேஸ் அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை நம்ம டேமேஜ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆக்னி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றதுக்கான பர்பஸ் பார்த்தோம்னா இந்த பேரியரை ரிப்பேர் பண்ணும், ரீஸ்டோர் பண்ணும், அண்ட் தென் மாய்ஸ்டர் கண்டென்ட்டை ரீடைன் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணோம்னா வெளியில இருந்து வர என்விரான்மெண்டல் டேமேஜ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஈஸியா ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை டாலரேட் பண்ணணும்ல, அதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கரெக்டா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? இந்த மாய்ஸ்சரைசர்ல நிறைய ஃபார்ம்ஸ் அவைலபிளா இருக்கும். திக் கிரீம், லைட் கிரீம், ஜெல் பேஸ்டு, லிக்யூட் பேஸ்டு, லோஷன், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கும். பட் அது எல்லா ஃபார்ம்ஸுமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு மாய்ஸ்சரைசர் தான் இருக்கும். ஓகேவா? இப்ப ஸ்கின் டைப்ல பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ் இருக்கு. ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கு, காம்பினேஷன், நார்மல், சென்சிட்டிவ், அண்ட் தென் ட்ரை ஸ்கின் டைப் இருக்கு. இப்ப இந்த ட்ரை ஸ்கின் டைப் பார்த்தோம்னா கிரீம் பேஸ்டு யூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? பட் இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் பார்த்தோம்னா ஜெல் பேஸ்டு, லிக்யூட் பேஸ்டு, நான் கோமிடோஜெனிக், ஆயில் ஃப்ரீ, ஆயில் கண்ட்ரோல் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். நார்மல் ஸ்கின் பீப்புளுக்கு ப்ராப்ளமே இல்லை, எந்த ஒண்ணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நான் கோமிடோஜெனிக் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு மாய்ஸ்சரைசர் இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணணும். இன்கேஸ் எனக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு, நான் போய் ட்ரை ஸ்கின்குரிய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன்னா அது ரொம்ப திக்கா இருக்கும், எனக்கு பிரேக் அவுட்ஸ் இன்னும் அதிகமா ஆக்கிரும். ஓகேவா? எப்பயுமே மாய்ஸ்சரைசர் வாங்கும்போது உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணணும். இது எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக். கரெக்டா உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் மிஸ்டேக் லாங் டேர்மா ஒரே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது, பல வருஷமா ஒரே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப எனக்கு 20s நடக்குது, நான் 20ஸ்ல யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரையே நான் போய் 40ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது, நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஸ்கின் டைப்போ நம்ம ஸ்கின்னோ நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரியே பெர்மனண்டாவே ஃபுல்லும் இருக்கவே இருக்காது. நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்கின் டைப் மாறும், வெதருக்கு ஏத்த மாதிரி ஸ்கின் டைப் மாறும். நம்ம டயட்ல சேஞ்சஸ் பண்ணோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கின் டைப் மாறும். வேற என்ன, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன், கேர்ள்ஸுக்கு பார்த்தோம்னா ஃபேஸ் பிரெக்னன்சி அந்த மாதிரி டைம்ல ஸ்கின் டைப் மாறும்.
இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கு நம்ம ஸ்கின் டைப் மாறுறதுக்கு. ஸோ ஒரே மாய்ஸ்சரைசரை வந்து ஃபுல்லா அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கின் டைப் எப்போல்லாம் மாறுதோ, நம்ம ஸ்கின் வந்து எப்போவெல்லாம் மாறுதோ அதுக்கேத்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் மிஸ்டேக் பார்த்தோம்னா, மாய்ஸ்சரைசரை வந்து ட்ரை ஸ்கின்ல அப்ளை பண்றது. ஓகேவா? இது வந்து எல்லாரும் காமனா பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். எப்பயுமே நம்மளோட மாய்ஸ்சரைசரை வந்து ட்ரை ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரை ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய அப்சர்ப்ஷன் வந்து கிடைக்காது, நிறைய பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்காம போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கின் வந்து டேம்பா இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட், அதாவது மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணோம்னா ஃபுல்லும் அப்சர்வ் ஆகும் அண்ட் அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து எவாப்ரேட் ஆகாம நம்மள பாத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ எப்பயுமே மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து ஸ்லைட்லி டேம்பா இருக்கும்போது அப்ளை பண்ணிக்கணும். ஃபோர்த் மிஸ்டேக் பார்த்தோம்னா, மாய்ஸ்சரைசரை வந்து நிறைய பேர் ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பாடி ஸ்கின் எல்லாம் மறந்துடுவாங்க. மாய்ஸ்சரைசர் அப்படின்றது வந்து பாடியில நமக்கு எங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ அங்க எல்லா பிளேஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, நெக்ல வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்படி இக்னோர் பண்ணோம்னா ஃபேஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கும், பட் நெக் வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஓகேவா? வேகமா வந்து ஏஜிங் வந்துடும், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், அந்த டெக் லைன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நெக்கை வந்து மறக்கவே கூடாது. அண்ட் தென் எல்போஸ், நீஸ், ஃபூட் இந்த 3 பிளேஸ்லயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆயில் கிளான்ஸ் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கும். மினிமலா இருக்கும்போது ஆயில் ப்ரொடக்ஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்ல வந்து நம்ம வந்து நிறைய ஃப்ரிக்ஷன் கொடுப்போம். ஓகேவா? யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ரிக்ஷன் கொடுப்போம், நீஸ்ல கொடுப்போம், ஃபீட்ல கொடுத்துட்டு இருப்போம். சரியா? அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து என்ன ஆகுதுன்னா திக்காயிடுது. திக்காகும் போது நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணாமையே விட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப வந்து கிராக்கா விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பாடியில வந்து எல்லா பிளேஸ்லயும் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். எந்த ஒரு இடத்தையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. ஃபிஃப்த் மிஸ்டேக் வந்து சம்மர் சீசன்லயே ஒரே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது, வின்டர்லயே ஒரே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது. அப்படி பண்ணக்கூடாது. சம்மர்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிகமா ஸ்வெட் ஆகும். ஸோ லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். பட் அதே வின்டர்ல பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து ஹைட்ரேஷனும் மாய்ஸ்டரும் நம்ம கொடுக்காட்டி ரொம்ப ட்ரை ஆகும். ஆல்ரெடி வந்து கோல்டு வெதர்ல நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா டீஹைட்ரேட்டடா இருக்கும். அந்த டைம்ல போய் நம்ம லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ராப்பரா ரிசல்ட் கிடைக்காது. ஸோ சம்மர் சீசன்ல வந்து லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு வின்டர்ல வந்து கொஞ்சம் திக்கான மாய்ஸ்சரைசர் போலாம். ஓகே? அப்பதான் வந்து நமக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும். சிக்ஸ்த் மிஸ்டேக் வந்து டர்ட்டி ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது. எப்பயுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின்னை வந்து நீங்க கிளென்ஸ் பண்ணிடணும். கிளென்ஸ் பண்ணி நல்லா கிளீன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நான் வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் ஸ்கின்ல வந்து நிறைய டஸ்ட் எல்லாமே இருக்கு. அதுக்கு மேலேயே நான் போய் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம்னா உள்ள அந்த மாய்ஸ்சரைசர் ஃபுல்லு இழுத்துரும். ஓகேவா? இழுத்துருச்சுன்னா என்னோட ஸ்கின் வந்து என்ன ஆகும், ஆல்ரெடி அதுக்கு மேல வந்து நிறைய இரிட்டன்ஸ், பாக்டீரியா, அலர்ஜென்ஸ் எல்லாமே இருக்கும். அது கூட நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது என்னோட ஸ்கின்ல போய் அது பட்டுக்கிட்டு ரொம்ப வந்து ஸ்கின் டேமேஜஸ் தான் பண்ணுமே தவிர எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ப்ராப்பரா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ எப்பயுமே ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு டேம்பா இருக்கும்போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். டர்ட்டி ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணக்கூடாது. செவன்த் மிஸ்டேக், எப்போல்லாம் நம்ம வந்து பாடியை வாஷ் பண்றோமோ, ஃபேஸை வாஷ் பண்றோமோ அதுக்கப்புறம் ஃபுல்லுமே நம்ம என்ன பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அது ஒரு நாளைக்கு 2 டைம்ஸா இருந்தாலும் சரி, 3 டைம்ஸா இருந்தாலும் சரி, நம்ம எப்பெல்லாம் ஸ்கின்னை வந்து வாஷ் பண்றோமோ அதுக்கு அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்டர் வந்து நமக்கு கிடைக்கணும், ட்ரை ஆகாம இருக்கணும், ஃபிளேக்கி ஆகாம இருக்கணும், இரிட்டேட் ஆகக்கூடாது, ரொம்ப இச்சியாவும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே அந்த மாய்ஸ்சரைசர் வந்து இமிடியேட்டா அப்ளை பண்ணிடணும். இல்லாட்டி நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எய்த் மிஸ்டேக் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றபோது நம்ம பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு அப்படியே ரப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ரப் பண்ணோம்னா நம்ம ஹேண்ட்ஸுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவுல வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்படும். சரியா? அப்படி ஃப்ரிக்ஷன் ஆகும்போது நம்ம ஒரு மாய்ஸ்சரைசரை நடுவுல வச்சுட்டு நம்ம இப்படி ரப் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மாய்ஸ்சரைசர்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே எவாப்ரேட் ஆயிடும். எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஸ்கின்னுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது, ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஸோ லைட்டா நீங்க டேப் மட்டும்தான் பண்ணணுமே தவிர சத்துன்னு அப்படியே ஸ்லாப் பண்றது, ஸ்கின்னை வந்து அப்படியே இப்படி புல் பண்ணி இப்படியே இழுக்கிறது,
வேற என்ன பண்றது, அப்படியே ஒரு மண் பிடிச்சு பிடிச்சு அப்படியே ரொம்ப விகரஸா அப்படியே மசாஜ் பண்றது, இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங் வந்துடும். வேகமாவே ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ எப்பயுமே ஜென்டிலா நடந்துக்கணும் ஸ்கின் கிட்ட. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது உங்க ஃபிங்கர் டிப்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு மாய்ஸ்சரைசர் எடுத்து குட்டி குட்டி சர்க்குலர் மோஷன்ஸ்ல பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா வேணும்னா டேப் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. 9th மிஸ்டேக் வந்து எவ்ரி ஸ்கின் மாய்ஸ்சரைசர் தேவை. ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் மாய்ஸ்சரைசர் தேவை. அது எந்த ஒரு ஸ்கின் டைப்பா இருந்தாலும் ஓகே. நிறைய ஆயில் ஸ்கின் பீப்புள், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணுவோம்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணவே மாட்டோம். ஈஸியா வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். எதுக்குன்னா என்னோட ஸ்கின்ல வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு அப்ளை பண்ணா, என்னோட ஸ்கின் தான் ஆல்ரெடி ஆயிலியாவே இருக்கே, இதுக்கு போய் நான் எதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்னி வரும். ஆக்னி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆக்னி ட்ரீட்மெண்ட் போவீங்க. நீங்க இந்த ஆக்னி ட்ரீட்மெண்ட் போகும்போது மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்படி ட்ரை ஆச்சுன்னா என்ன பண்ணும்னா உங்க ஸ்கின்னு வந்து உங்க பாடியை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். எனக்கு வந்து ஆயிலே இல்லை, நீ வந்து எனக்கு நிறைய ஆயில வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அப்படி ட்ரிகர் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆயில் ப்ரொடக்ஷன் வந்துடும். ஸோ வந்து ஆக்னி வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஆக்னி இருந்துச்சாலும் ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் எந்த ஒரு ஸ்கின் டைப்பா இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஐ ஹோப் நான் சொல்லணும்னு நினைச்ச 9 மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.